வணக்கம். வாழிய நலம். வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் தேவி சரண் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை, வசதி கம்மியாக இருந்துச்சு. அவர் மனைவியோட அங்கே குடித்தனம் நடத்தியிருந்தார். அவருக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு சர்வமங்களான்னு பேர் வைக்கிறார். ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்தோடனே அதுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. அப்போ பொண்ணு பார்க்க போகும்போது அவர் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுற சமயத்தில் அவருக்கு கல்யாண செலவுக்கு பணம் இல்லாமல் நம்ம பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த ஊர் பணக்காரர் ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து கோயிலில் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு அவரே வீட்டில் வந்து உங்கள் பொண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலவெல்லாம் நீங்கள் ஒன்றும் பணம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு கிராண்டாக கல்யாணம் நடக்குது. பொண்ணு மாமனார் வீட்டுக்கு போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துர்கா பூஜை வருது. துர்கா பூஜை நார்மலாக நல்லா பண்ணுவாங்க எல்லாரும் அந்த ஊரில். இவரும் ஒரு கடையில் போய் துர்காக்கு ஒரு சின்ன சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலான்னு ஆசைப்படுறாரு. அது மாதிரி அவர் கையில் இருந்த பணத்தை ஒரு ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு வாங்கி ஒரு துர்கா சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் வந்தோடனே அவர் நினச்சிக்கிறார், நம்ம பொண்ணு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணும், பூஜைகள் எவ்வளோ நல்லா இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் நேராக மாமனார் வீட்டுக்கு போய் இன்னைக்கு என் பொண்ணை ஒரு 4-5 நாள் அனுப்பிச்சு வைங்க துர்கா பூஜைக்குன்னு கேட்குறாரு. அவரே சொல்கிறாரு, ஐயோ அவங்க பொண்ணு இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியுதுங்க, எங்களால் அவங்க தாங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க, அதனால தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே பார்த்தா ஒரு பொண்ணு வருது, சர்வமங்களா வருது. என்னம்மான்னு கேட்டால், இல்லைப்பா என்ன உங்களோட வர சொல்லிட்டாருப்பான்னு சொல்லிட்டு பொண்ணு கூட வந்துடுது. இவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த துர்கா பூஜைக்கு தேவையான இதெல்லாம் பண்ணுறாங்க. அலங்காரம் அவ்வளோ அருமையாக பண்ணுது பொண்ணு. அவங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நல்லா இருக்கு முன்னாடியோட. அதே மாதிரி நடக்குது, பூஜை தொடர்ந்து நடக்குது. 3ஆம் நாள் வந்து துர்கா பூஜையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கும்போது இவர் கவலைப்படுறாரு. பிரசாதம் எல்லாரும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறாரு. நீ கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் எல்லாரும் வர சொல்லுங்க பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னே எல்லாரும் வராங்க, இன்வைட் பண்ணுறாரு. அந்த கோயில் அந்த அம்மனுக்கு வச்ச பிரசாதத்தை எல்லாருக்கும் பழம் எல்லாத்தையும் நைவேத்தியத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குது. எல்லாருக்கும் அது கொடுக்க நான் இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் கொடுத்துருது. எல்லாரும் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ஒரு கடைசி நாள் வருது. அன்னைக்கு வந்து அவரு ஸ்பெஷலாக பிரசாதம் பண்ணி அம்மன்ட்ட வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இவரோட பொண்ணே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுது. இவர் கோவம் வந்துடுது, என்னம்மா நீ போய் பிரசாதத்தை சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நீயே சாப்பிட்ட அப்படின்னு சொன்னோன்னே கோச்சிக்கிறாரு. திரும்பி 2ஆம் தடவை பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பயும் பொண்ணு சாப்பிடுது. சரி, அப்புறம் 3ஆவது தடவை பண்ணி வச்சு சாப்பிடும்போது கோச்சிக்கிறாரு. நீ மேலே டிஸ்டர்ப் நான் வெளியில் போன்னு சொல்லிடுறாரு. அதை வெளியில் போய் அவங்க அம்மாட்ட போய் பாருமா அப்பா என்ன வெளியில் போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, வருத்தப்படுது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொண்ணை வந்து பார்த்தா பொண்ணை காணும். அவர் என்னடா சரி பொண்ணு மாமனார் வீட்டு போயிடுச்சு போட்டுக்கிட்டு அங்கே போய் கேட்குறாரு, பொண்ணு இருக்கான்னு. பொண்ணு அங்கே தான் இருக்குது. என்னம்மா என்ன தப்பா நினச்சிக்காம, நான் உன பூஜையில் நீ பிரசாதம் சாப்பிட்டேன், நான் உன்னை கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கே வரவே இல்லைப்பா, நான் இங்கே தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லுது பொண்ணு. அப்போதான் அவருக்கு தெரியுது, வந்தது துர்கா தேவி தான் அப்படின்னு தெரியுது. நன்றி, வணக்கம்.